குழந்தைக்கு அவனோட உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்க தெரியுமா? சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போக தெரியுமா? சுற்றி இருக்கிற சமுதாயத்தை சுத்தமாக வச்சுக்க தெரியுமா? பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுனால அதோட விளைவுகள் என்னன்னு தெரியுமா? அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில் கீழே விழுந்து எழுந்திருக்க தெரியுமா? ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்க தேவையில்லைங்களா? இஃப் ஐ ஆஸ்க் எனி பேரண்ட், ஃபண்டமெண்டலா எந்த பேரண்ட் கிட்ட போய் கேட்டாலும், நீங்க வயசான காலத்துல உங்க குழந்தைகள் பார்க்கையில அவங்களுக்கு என்ன வேணும், என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா இது நம்ம எப்ப சொல்லித்தரோம்? ஸ்கூல்ல இது எத்தனாவது பீரியட்? ஸோ ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா மார்க்ஸ், அகடமிக்ஸ் முக்கியம்தான். பட் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், என்வாயர்மெண்டல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இதெல்லாமும் முக்கியம். இதெல்லாமும் கல்வி. நம்ம ஸ்கூல்ல நம்ம கல்வி எப்படிதான் முழுமையா பார்க்குறோம்? ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஈவன் நம்ம ரிப்போர்ட் கார்ட்ஸ்ல கூட இந்த எல்லா கம்போனன்ஸும் இருக்கு. NEP 2020 எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லாததுக்கு முன்னே நம்ம அரபுந்தோ